என்னங்க? ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. குடிச்சுட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ, கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் குஞ்சு மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய், தண்ணி கொண்டாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சாப்பா நல்லா தின்னுறாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. கடைசியில சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி துகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டைய போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி பற்ற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொழுது. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத கஷ்டத்தை பீசு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவு இருக்கட்டும். காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. பாதி வர மாதிரி இருக்கு. 301 ரூபா பில் ஆச்சுங்க. இல்லன்னா இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. சரிங்க சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறீங்க, நான் கொடுக்குறேன். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? ஆச்சுக்கணியா? சார், யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்கிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்கிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ கூட நீ குடுறா. ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தம்பி. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேங்கறா? என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய அடிக்காதடி. ஏண்டி நான் கேக்குறேன்ல, விஷயத்த சொல்லு. ஒன்னதானே ஏண்டி அழுகுற? பெரியவன் நான் கேக்குறேன்ல, சொல்லேண்டி. ஏண்டி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது, இவளே கேளுங்க பாரு. ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு, இல்லன்னா எந்திரிச்சு போயிடு. வாயில ஊமையாவா இருக்கு, சொல்லேண்டி. இல்லாத்தா, சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஆத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும்? இல்ல, எங்க ஆத்தா பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு மொத்து மொத்து மத்தி போட்டா.
நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்தா உன்னை ஏண்டி மொத்துனா? அது என்னமோ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது மாப்பிள்ளையோட அப்பனாமா. சண்டாளி, மாப்பிள்ளையோட அப்பளையா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தான். ஏண்டி மாப்பிள்ள பையன் வரலையா? வந்திருந்தான், அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டை ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்புனாருன்னா ஈரு பேரெல்லாம் அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். சின்ன தம்பி, உனக்கும் பேணு பாக்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லண்டா. ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியும். அவங்க எல்லாம் சீசன் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கவர்க்கெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கிறதா தான் இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா, வேலையை பார்த்துட்டு இவனுங்களா 200 ரூபாயா? 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். சின்ன தம்பி, மண்ண குழந்தை மேலேயே போடுற. பம்படி மாசு, இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவ வந்துருவா. ஒன்னோட அவள நமக்கு 2 நாள் டைம், முயற்சி பண்ணிக்க. கடவீதி கலகலக்கும் அத்த மக அவ நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கும் அத்த மக அவ நடந்து வந்தா. பக்கத்தா பிஞ்சு போகும். இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க வீட்டையே கல்யாண விட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அருமாமனுக்கு ஆத்தா, கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடறதுக்கு எவர் சில்வர் தட்டு. ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குது. கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்ததே மைக் செட்காரன் தான். என்னடா அது பெரிய இளவா போச்சுது? என்னடா இந்த பழைய தகர டப்பா, ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்கம் போடு. முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து. மாமா, என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாங்களா? ஆமா, நல்லா இருக்கு. டேய் மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணு மாமா, அத்தை வாங்க. சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தொர மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனதும் அம்மாவை மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. உன் பொண்டாட்டி இதோ வரல. ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போன, இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அத வர பாராடா.
ராசாத்தே என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கே. ஐயோ ஆத்தா ஏத்தா பயந்து போயிட்டியா? சிலேபி மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வா என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில பவுடர் இருக்கா? இருக்கு. என் மூஞ்சில மூஞ்சில எத்தனை பொட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. மர்மவளே சிலேபி தின்னாட்டா? வேண்டாம் கல்யாண தலைக்கு தான் வைக்கப்பட்டா இப்ப என்ன சும்மா வேண்டாட்டா? அத்தா அத்தான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடுறேன். Eat, Kavi. I think they have a peculiar taste. Is it not, Kavita? Yeah. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. ஏத்தா சிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையா நீ? நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, வெயிட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர் எல்லாம் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். ஆத்திக்கா துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களால கட்டிக்கிறாங்களா? எடுத்துட்டு போங்கடா. என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஜெயிக்கிற 10 பைசா. தம்பி நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன்டா அளவு கொட்டுறீங்க? பெரிய மரத்தை எனக்கு மட்டும் நிறைய எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம்னு பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற? கோழி கழுது முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். இல்ல மாமா எங்கடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க? ஏண்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, ஹோட்டல்ல புது படம் போட்டுக்கிறானா? அந்த நாசமா போனாய் பாலை படத்தையே தான் போட்டு வச்சிருக்கிறா. ஏமா பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா. ஏன் போலாமே. கவிதா எப்படி போயிடலாமே? ஏன் இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போகணும்? இதுதான் ஷார்ட் கட். உங்க ஊர்ல இருக்கிறதே 3 வீதி, அதுல என்ன ஷார்ட் கட்? வெள்ளிக்கிழமை ஆனாலே எனக்கு விட விடக்கும். வா இப்படி போயிடலாம் வா. என்ன மாமா அவசரம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. வா இப்படி போலாமே. ஓ மாமா ஏன் இப்படி அவங்களை கண்டு பயப்படுறீங்க? பயமாவது ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான். பிச்சிட மாட்டோம் பிச்சு. ஏத்தா பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன். அவனுங்களுக்கு வேலையே போயிடுச்சு. உனக்கு ஏத்தா இந்த வம்பெல்லாம்? கவிதா வேலைக்கு போனங்காட்டிதான் அந்த நாய் அப்படியெல்லாம் கேட்டுச்சு. அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா? ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன். அதுக்கு துப்பு இல்ல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் ஏன்டா சண்டை போடுறீங்க?
நாங்க என்ன மாப்பிள பாக்காமையா இருக்கோம்? யாராவது பைப்பு உடைஞ்சிட போகுது. நில்லுடா. தூத்துக்குடி மணிகார பையனுக்கு கொடுத்தா கவிதாவை பிடிச்சிருக்குது. ஆனா நகை 300 பவுன்ல கேக்குறான். 300 ரூபான்றோம். அவங்க சாதாரணம். சந்தை கடையில போய் முறுக்கு வாங்குறதுக்கே முக்குன்னு முக்குற. அது காலங்காத்தால் தினம் தான் முக்குற. இந்த 300 பவுனுக்கு ஒரு பயங்கரமான திட்டமே வச்சிருக்கேன். ஆத்தோ கவிதாவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காங்கிறதா ரொம்ப முக்கியம். பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க. சும்மா இருக்கடா. ஏத்தா ஊத்துக்குளி மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? வேண்டாம். ஏத்தா இனிமே எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ள பாக்காதீங்க. ஏன்னா நம்ம சொந்தம் விட்டு போக கூடாது. கவிதா அண்ணா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பெரிய தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். அம்மா மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோடி வாழ்க, நீடோடி வாழ்க. அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வை. சின்ன தம்பி, என் கண்ணையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடோழி வாழணும். என் கண்ணு நீ நீடோழி வாழணும். கவி கை நோக துவச்சிட்டு இருக்கா. ஐ கோ ஹெல்ப். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீ அவளுக்கு போய் ஹெல்ப் செய்யறேன்னு சொல்றியா? இப்ப என்னங்கிற? நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும்? இதுக்கா கேக்கலடா. இந்த இவன் முருகேச கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கிணத்துல வச்சு செத்து போயிடும். செத்து உனக்கு இந்த ஜென்மத்துல லவ்வே இல்லடா. அடுத்த ஜென்மத்துல தான் லவ். அதனால இது குதிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் சீக்கிரம் வந்துருப்பார். அதனால குதிச்சிரு. அப்ப இப்படி செய்யுமா? என்ன நீ குதிச்சிரு, நான் வேற யாராச்சும் ஐடியா கேட்டுக்கிறேன். சே நீ குதிச்சு. இல்ல நீ குதிச்சு பாரு, நல்லா இருக்கு. இல்லடா நீ குதிச்சிடா. சும்மா குதிரை ஒண்ணாங்க. நீ செத்து போயிடுற, நல்லா இருக்கும். நீ குதிரை வீரெல்லாம் சாப்பிடலாம். ஏன் சட்டை போட்டுக்கிறீங்க? காலகட்டத்துல ஒரே ரவுசா போச்சுன்னா இவன் ஒரு பிள்ளை லவ் பண்ணணும் மாமா. அதுக்கு என்ன ஐடியா என்ன கேட்க? நமக்கு என்ன லவ் பத்தி எல்லாம் தெரியும். மாமா இங்க வாங்க, நான் ஐடியா குடுக்குறேன். மலை நழுவி பால்ல விழும்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஏ மாமா, நீங்க அந்த பொண்ணு லவ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணுமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே. அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் தான் பிரச்சனை. ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் நின்னு ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் போய் நேருக்கு நேரம் நின்னு லவ் பண்றேன்னு சொல்றது? கூச்சமா இருக்கு. அப்ப லவ் லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நம்பர் பசங்களா சரியான சொலையனுங்க. அவனுங்க எழுதுற மாதிரி கொடுத்துருவானுங்க. இவனுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் புழுகிறான். இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு. அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ வசமா மாட்டிடுறேன். பெரிய தம்பி உண்மையிலே பாட போறியா? கவிதை சொல்லிட்டாளே, வேற வழி. ஆமா நீ அதான் நீ பாடுறேன்னு சொல்லிட்டியே. உன் பாட்டை கேட்டு அவஸ்தைப்பட்டு என்ன லவ் பண்ண போறா. இதானே வேண்டாங்கிறது.
உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடு, 2 பேரும் கத்துக்கிட்டு போதுவா. கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? யா கஷ்டம். சரி, அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பெட்டியை திருடிட்டு வா. ஐயோ, அன்னைக்கு தெரியாதனமா கல்யாண மண்டபத்துல தண்ணி அடிச்சுட்டு மப்புல பாடிட்டேன். தண்ணி அடிச்சுட்டு பாடினா கவிதாக்கு நம்மள பிடிக்காது, தண்ணி அடிக்காம பாடினா நம்ம பாட்டை பிடிக்காது. போதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும் 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 மானே. கவிதா கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட் செஞ்சீங்க? இங்கிலீஷ்ரா. ஸ்ரீ முருக் சுத்திங். மாமா, இந்த பலகாரத்தெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே, அசிங்கமா இருக்குமே. இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும், இங்கேயே சாப்பிடலாம் சுட சுட. தென்னி பண்டார அன்னைக்கு ஒரு நாளாவது தின்னு ஓட்டு கைகள் போனபோது ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறேன். போடா வேதாளம். ஏனாத்த சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுற? அட ஒன்னதாண்டா. வேதாளம்னா கோஷ்டி தானே. வாய முடுறா. இல்ல சின்ன தம்பி, என்ன பாட்டி? பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்தை மகன் மாமன் மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்தை மகளுக்கு ஆசைப்பட்டு மாமன் மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில வைப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா, அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சியை நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புட்ட அழகா இருப்பேன். ஏனாத்த போய் தானே. அட சும்மாறா, அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்தி போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் வறுத்துட்டோம்ல. உட்காரு, நான் கூட்டிட்டு போறேன். அங்க உட்காராத, அழுக்கு. உட்காரு. என்ன பெருசு? எனக்கு சத்தியமா அவளை கூட அனுப்புறது ஆசையா இருக்கு. ஆனா இல்ல, காத்து கம்மியா இருக்குப்பா, சிம்படிக்குமே. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவேண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, கையில கறி துண்டு போட்டீங்களாடா? இல்ல கவிதா, இதையுமா சாப்பிடுவாங்க? நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாடு வழியா போவீங்க. அந்த வாசத்தை பிடிச்சுட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன, கூடவே இருக்கு. ஏன் கொண்டு ஒண்ணு நீயே திட்டிக்க? போங்கடா. அடே நில்லுங்கடா. என்னடா இது, இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க, இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ வெற்றியோட திரும்பி வருகிறேன். அச்சம் மெதுவாடா. ஏக்கா, பூ வேணுங்க. எவ்வளவுக்கு வேணும்? மொத்தமா அத்தனையும் கொடுத்துருங்க. பூராவுமா? 50 ரூபாய் ஆகும். 50 ரூபாய்க்கு பூ வாங்குறியே, அவ்வளவு பூ எதுக்கு தம்பி? அத்தை பிள்ளைக்கு. அத்தை பிள்ளைக்கா? என்னடா பெரிய தம்பி, கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க? ஆமா, 50 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே, ஒரு மாம்பழத்துக்கு போட்டா பட்டி வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ணல? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட. அவ என்ன பண்ணா? அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி பழக்கடை பக்கம் போனா, பூவை எடுத்தாண்டா, அவ தலையில வச்சுட்டான், போயிட்டே இருந்துட்டான். அந்த குண்டு பிள்ளையார் பூ வச்சா இவளுக்கு அறிய வேண்டாம்? நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா, அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பான், வரதுக்கு நேரமாக நீ போடின்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாதா? அட நீ அட்டு பிடிச்ச வேடா, விளங்காத வேடா, உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத பயல. பூ கொண்டாந்துட்டான்.